சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் கட்டுமானங்களுக்கு முழுமையான தடை தேவையில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு ஈரநில ஆணையம் விளக்கம். வேறு என்னென்ன பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளன விரிவாக பார்க்கலாம். கண்ணா, ஃபேனை போடுப்பா. Switch on the fan. Switch to smart in a blink. சென்னையின் முக்கியமான சுற்றுச்சூழல் பகுதிகளில் ஒன்றான பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றியுள்ள கட்டுமான நடவடிக்கைகளுக்கு புதிய தீர்வு முன்வைக்கப்பட்டுள்ளது. 1247.54 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றி ஒரே மாதிரியாக 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய கட்டுமானங்களுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் தடை விதித்திருந்தது. இந்த தடையை எதிர்த்து கிரடாய் சென்னை உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் தொடர்ந்த வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தன. அப்போது சதுப்பு நிலத்தை சுற்றி உள்ள ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூவன்ஸ் எனப்படும் தாக்க மண்டலத்தில் கட்டுமானங்களுக்கு முழுமையான தடை விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவற்றை உரிய விதிமுறைகளுடன் முறைப்படுத்தலாம் என்றும் தமிழ்நாடு ஈரநில ஆணையம் தெரிவித்தது. இதற்காக தேசிய நிலையான கடலோர மேலாண்மை மையமான NCSCM இடைக்கால தாக்க மண்டலத்திற்கான வரைபடத்தை தயாரித்துள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தின் மொத்த 77.85 கிலோமீட்டர் எல்லைகளில் 30.14 கிலோமீட்டர் பகுதிக்கு தாக்க மண்டலம் தேவையில்லை என்றும் 16.16 கிலோமீட்டர் பகுதிக்கு 20 மீட்டர் வரையிலும் 3.20 கிலோமீட்டருக்கு 20 முதல் 50 மீட்டர் வரையிலும் 3.80 கிலோமீட்டருக்கு 50 முதல் 100 மீட்டர் வரையிலும் 24.55 கிலோமீட்டருக்கு 100 மீட்டருக்கு அதிகமாகவும் நிர்ணயிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அதாவது சுமார் 59.5% எல்லையில் 0 முதல் 20 மீட்டர் வரையிலான தாக்க மண்டலமே முன்மொழியப்பட்டுள்ளது. பள்ளிக்கரணை பகுதி ஏற்கனவே அடர்த்தியான நகர்ப்புற வளர்ச்சியை கொண்டிருப்பதால் ஒரே அளவிலான தாக்க மண்டலத்திற்கு பதிலாக நிலப்பரப்பு மற்றும் நீரியல் தன்மைக்கு ஏற்ப மாறுபட்ட அணுகுமுறையே பொருத்தமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை பதிவு செய்த உயர்நீதிமன்றம் அடுத்த கட்ட வாதங்களை முன்வைக்க 2 வார கால அவகாசம் வழங்கியுள்ளது. வழக்கு செப்டம்பர் 7 மீண்டும் விசாரணைக்கு வருகிறது.